என் தங்கப்பிள்ளையே, மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய இந்த வெற்றி விடியலில் இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்க தொடங்கும் பொழுதே உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை கர்ம வினைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்ல நேரமானது ஆரம்பித்துவிடும். நல்ல நேரத்தில் உன்னை சந்திக்க வந்திருக்கின்ற இந்த வராகி என்னை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் அதிகாலையிலேயே பேச வந்து விட்டேன். என் தங்கமே, ஒவ்வொரு விடியலும் உனக்கான விடியல் என்கின்ற நம்பிக்கையோடு நீ தொடங்கி இருக்கின்ற இந்த விடியல் உனக்கு பேரதிர்ஷ்ட விடியல் என்பதனை முதலில் நினைவில் வைத்துக்கொள். தினமும் அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் தானே என்று எண்ணி ஒரு நாளும் உதாசீனம் செய்து விடாதே. பல நாள் விஷயங்கள் ஒரு நாளில் சட்டென்று உனக்கு முடிவடைந்து விடும். சட்டென்று உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுத்துவிடும். என் தங்கமே, நேற்று பௌர்ணமி தினத்தில் என் பிள்ளை உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்கிவிட்டது. இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற பிரச்சனைகள் ஏறக்குறைய முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகிவிட்டது. எந்த நேரத்தில் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள்ளிருந்து விலகி இனி நம் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நல்ல விஷயம் ஒன்றுதான், நமக்கு கிடைப்பது எல்லாம் சந்தோஷம்தான் என்கின்ற மனப்பக்குவத்தை உனக்குள் கொண்டு வந்து விட்டதல்லவா? என் பிள்ளையே, தெய்வங்கள் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது அந்த நொடி அந்த தெய்வத்திற்கு நீ கொடுக்கின்ற அன்பும் மரியாதையும் அதிலும் நீ காண்பிக்கின்ற பயம் கலந்த பக்தியும், அதாவது பக்தி என்பது பயத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் தெய்வத்தின் முன்னால் நிற்கின்றோம். தெய்வம் நாம் என்ன செய்தாலும் நம்மை தட்டி கேட்கும் என்கின்ற பய உணர்வு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் எப்பொழுதுமே தவறுகளை செய்வதற்கு நீ யோசிப்பாய். அதே நேரத்தில் தெய்வத்தை கல் என்று நினைத்து முன்னால் நிற்பாயானால் உனக்கு தெய்வத்தின் மீது இருக்கின்ற பயம் என்பது எப்பொழுதுமே இல்லாமல் போய்விடுகின்றது என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, வாழ்க்கை முழுமைக்குமே உனக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக எந்த ஒரு தவறுகளையும் செய்து விடாதே. இந்த ஒரு தவறை நீ செய்தால் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து விடலாம் என்று யார் சொன்னாலும் சரி, உன்னை தடம் மாற்றி வழி மாற்றி வேறெங்கு கொண்டு செல்ல யார் தயாராக இருந்தாலும் சரி, அந்த நேரம்தான் என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும். அந்த நேரம்தான் என் பிள்ளை நீ சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் அப்பொழுதுதான் நீ மீண்டு வருவதற்குரிய தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு யார் துணை வேண்டும்? தெய்வம் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது நாம் யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சிவிடக்கூடாது என்பதில் என் பிள்ளை எப்பொழுதும் தைரியத்தோடு இருக்க வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு என்ன பிரச்சனைகள் வேண்டுமானாலும் வரட்டுமே, எது வேண்டுமானாலும் உன்னை பதம் பார்க்கட்டுமே, எல்லாவற்றிற்கும் முடிவு என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு. அதனை என் பிள்ளை அதை நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமான நேரங்களை ஒரு நாளும் தொலைக்காமல் வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு. வெற்றி வந்தால் ஏற்றுக்கொள். கவலை வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, அதை கடந்து செல். இதுதான் உன்னுடைய தாரக மந்திரமாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். வெற்றி வந்தவுடன் சந்தோஷம் அடைவதும் தோல்வி வந்தவுடன் துவண்டு போவதும் அல்ல வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இத்தோடு முடிய போவது கிடையாது. இந்த வாழ்க்கை உனக்கு பல நாள் பல விஷயங்களை உன் கண் முன்னால் காண்பிக்க காத்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை நீ பெற்றுக்கொள்ள துணிய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ தொலைத்து விடக்கூடாது. எல்லா காலகட்டமும் உனக்கு சாதகமாக இருக்கும் என்று நினைக்காமல் நமக்கான நேரத்தை நாம் தான் நமக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு என் பிள்ளை நீ செயல்பட்டு கொண்டிருந்தாலே போதும். எல்லாமும் உன் வசமாக மாறும்.
இங்கே இருக்கின்ற பாதி பிரச்சனைகளுக்கு கர்ம வினைகள்தான் காரணம். உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்ற பாவங்களானாலும் சரி, இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து சில நேரம் சிலரை மிகுந்த அளவில் வேதனைகளை படுத்தி அவர்களுக்கு மிகுந்த சோதனைகளை கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக உச்சபட்ச சோதனைக்குள் தள்ளிவிட்டுவிடும். அப்பொழுது என் பிள்ளை, ஐயோ இது என்ன வாழ்க்கை என்று எண்ணி நீ மிகுந்த மனதிற்கு உளைச்சலுக்கு ஆளாகி நின்று விடுவாய். என் பிள்ளையே, அந்த நொடிதான் நீ எழுந்திருக்க வேண்டிய நொடி. உன்னை சுற்றி ஒரு கூட்டமே உன்னை கீழே தள்ள காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் பிள்ளை, அந்த கூட்டத்தில் ஒருவனாக தனி சிங்கமாக நின்று என் பிள்ளை அந்த கூட்டத்தை இருந்து நீ வெளியே வர வேண்டும். அவர்களை எல்லாம் பயம் காட்ட வேண்டும். உன்னை கண்டால் அவர்கள் பயந்து அலறி அடித்து ஓட வேண்டும். அந்த அளவிற்கு நீ விழுந்த பிறகு எழுகின்ற உன்னுடைய கர்ஜனையானது அதிகமாக இருக்க வேண்டும். நீ அங்கே ஓய்ந்து படுக்குவதற்காக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்படவில்லை. தோல்வி கிடைத்தாலும் அடுத்தது எழுந்து எப்படி நடக்க வேண்டும் என்பதனை உனக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கை வந்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு வருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை எப்பொழுதுமே தைரியமாக வாழ பழகு. தவறு செய்தவன்தான் பயப்பட வேண்டும். தவறு செய்யாதவன் யாருக்கு பயப்பட வேண்டும்? யாருக்கும் அஞ்சி நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் என் பிள்ளை, இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இனி எந்நாளும் உனக்கானதாக மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுது இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் தேவை என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். யாராக இருந்தாலும் சரி, அவரவர் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்காக மனம் வேதனை அடைவதை நிறுத்திவிட்டு வருகின்ற மாற்றங்களை எப்படி நமக்கு சாதகமாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதனை மட்டும் என் பிள்ளை நீ சிந்தித்தால் போதும். எல்லாமும் உன்வசமாகும். எதுவுமே முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை. உடல்நிலை சரியில்லை என்றாலும் தன்னுடைய வேலைகளில் கவனம் செலுத்துகின்றவர்களும் இருக்கின்றார்கள். எப்பொழுது நாம் இப்படி முடங்குவோம், ஓய்வெடுப்போம் என்று நினைப்பவர்களும் இருக்கின்றார்கள். இது போன்ற வெவ்வேறு விதமான மனநிலை கொண்டவர்களை காணும் பொழுது இதில் யார் ஓய்வெடுக்காமல் தன்னுடைய மனதை தெளிவாக வைத்திருக்கின்றார்களோ அவர்களைத்தான் நீ உதாரணமாக எடுத்து கொள்ள வேண்டுமே தவிர, ஒரு பொழுதும் ஓய்ந்து எப்பொழுது நேரம் கிடைக்கும் என்று யோசிக்கின்றவர்களை நீ உன்னுடைய கருத்தில் வைத்து கொள்ளக்கூடாது. என் பிள்ளையே, ஒரு முயற்சி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுக்கும். அந்த முயற்சி எந்த அளவிற்கு உன் மனதில் நிலை நின்று கொண்டிருக்கின்றதோ அதை பொறுத்ததுதான் அந்த வெற்றி என்பதனையும் மறந்துவிடக்கூடாது. நான் நினைத்தால் முயற்சி செய்வேன், இல்லை என்றால் நான் கண்டுகொள்ள மாட்டேன் என்று இருந்தாயானால் உன் வெற்றி உன்னை எப்படி வந்து சேரும்? உனக்கு காலதாமதம் ஆவது போல அதுவும் உன்னை வந்து சேர தாமதப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்து விட்டாயிற்று என்று யோசிக்கின்ற என் பிள்ளையே, இனி வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் உன்னால் சமாளிக்க முடியாத அத்தனை மோசமான பிரச்சனைகளாக இருக்காது என்பதனை புரிந்து கொண்டு எதிர்வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை மட்டும் உனக்குள் வைத்திருந்தால் போதும். இனி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் உனக்கான சூழ்நிலையாக நிச்சயமாக மாறும். உன் மனதில் இருக்கின்ற நம்பிக்கைக்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். என் குழந்தையினுடைய வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வர இந்த தாயானவள் என்னாலான அத்தனை முயற்சிகளையும் நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ என்னிடத்திலிருந்து ஒரு துளியளவும் நகர்ந்து சென்று விடக்கூடாது. அம்மாவின் அன்பை உணர்ந்து கொள்கின்ற பிள்ளைகள் ஒரு நாளும் தன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்களுக்காக வேதனைப்பட மாட்டார்கள். இந்த கஷ்டத்தினுடைய முடிவு வெற்றி என்று எண்ணி அவர்கள் தன்னுடைய செயல்களை இன்னமும் சந்தோஷமாக செய்ய தொடங்குவார்கள். அதுபோலத்தானே என் பிள்ளை,
உன் வாழ்க்கையிலும் எதை நினைத்தும் வருந்தாதே. உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி இனி உனக்கான முழுமையான சந்தோஷம் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வெற்றி என்ற ஒன்று உனக்கு மட்டுமே சொந்தமானது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.